ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன். இது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கீழ்ப்படிந்தால், சேவித்தால், கற்பனைகளுக்கு செவி கொடுத்தால். 14ஆம் வசனம் சொல்லுகிறது: உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் நீ சேர்க்கும்படி ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன். இங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தை உன் தானியம், இரண்டாவது உன் திராட்சரசம், மூன்றாவது உன் எண்ணெய். இந்த மூன்றுமே மூன்று வித்தியாசமான சத்தியத்தை குறிக்கிறது, அடையாளங்களாக. உன் தானியம் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை ஆகாரம். வாழ, ஜீவிக்க, பலனடைய, உயிர்ப்பிக்கப்பட, காரியங்களை செய்ய ஒவ்வொரு நாளும் அது நமக்கு பலன் தருகிறது. அதாவது for strength. ஆதாரம் இல்லை என்றால் பலவீனப்படுகிறோம். ஆதாரம் என்று சொல்லுகிற வார்த்தை, தானியம் என்று சொல்லுகிற வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது, என்னை உற்சாகப்படுத்துகிறது, நான் போக வேண்டிய தூரத்திற்கு என்னை கொண்டு போகிறது. இட் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த், பலன் தருகிறது. தேவன் சொல்லுகிறார் பலன். அடுத்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது: உன்னுடைய திராட்சரசம். திராட்சரசம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது, சந்தோஷத்தை குறிக்கிறது, ஆரவாரத்தை குறிக்கிறது, கம்பீரத்தை குறிக்கிறது. தேவன் சொல்லுகிறார் உனக்கு மகிழ்ச்சியையும் உனக்கு கம்பீரத்தையும். மூன்றாவது அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை உன் எண்ணெய். எண்ணெய் என்பது வல்லமை குறிக்கிறது, ஆயில் ஃபார் பவர். எண்ணெய் அபிஷேகம், வல்லமை, கிருபை, வரங்கள். நன்றை கவனிக்க வேண்டும். ஆண்டு சொல்லுகிறார் இவைகளை நான் ஏற்ற காலத்தில் உன்னிடத்திலே சேர்க்கும்படி. அதை கவனிக்க வேண்டும். ஏற்ற காலத்துல நான் உன்னிடத்திலே சேர்க்கும்படி அவர் சொல்லுகிறார் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன். இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் கூட எடுத்துக்கொள்ளலாம். முன்மாறியும் பின்மாறியும் உங்கள் தேசத்திலே நான் பெய்ய பண்ணுவேன். இது எழுத்தின்படியாகவும் உண்மை, ஆவியின்படி உண்மை. தேவன் சொல்கிறார் முன்மாறியும் பின்மாறியும். ஏன் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல செழிப்பு இல்லை? ஏன் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல ஒரு பசுமை இல்லை? ஏன் நம்முடைய தேசத்துல இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை? அந்த வார்த்தை சொல்லுகிறது நீ கீழ்ப்படிந்தால். உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கீழ்ப்படிந்தால். அது சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில் கூட அது உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. It is set for you. அன்புடைய பிள்ளையே, வாழ்வு, வசதி, செழிப்பு, மேன்மை இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால் அதை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை, தேவனுக்கு எதிரான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்களை நாம் செய்கிற காரணத்தினாலே நான் சொன்ன மூன்று காரியங்கள்: பலன் இல்லை, தானியம் பலன், திராட்சரசம் மகிழ்ச்சி இல்லை, எண்ணெய் அங்கே வல்லமை இல்லை. இன்றைக்கு நாளில நான் சொல்ல வேண்டிய ஒரு மூன்று காரியங்கள் சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே ஒரு முன்மாறியும் பின்மாறியும் அவர் பெய்ய பண்ண விரும்புகிறார். அது சொல்லப்பட்டிருக்கிறது நான் பெய்ய பண்ணுவேன். அது நிச்சயத்தின் வார்த்தை, உறுதியான வார்த்தை, நம்பத்தகுந்த வார்த்தை, நம்பக்கூடிய வார்த்தை. சொல்லுகிறார் நான் அதை பெய்ய பண்ணுவேன். அப்படியானால் அது பெய்யக்கூடாதபடிக்கு வாழ்க்கை இருக்கிற தடைகள் என்ன?
ஒரு 3 தடவை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியராகமம் 26:1. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நீங்கள் உங்களுக்கு விக்கிரங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களானால், அங்கு சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் அப்படி செய்தால், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசரித்தால் பயபக்தியா இருப்பீர்களானால், திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற அங்கே அந்த ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். ஒன்றை கவனிக்க வேண்டும். ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். எப்ப தெரியுமா? இங்க சொல்லப்பட்ட வார்த்தை விக்கிரம் என்று சொல்லும் போது, அன்பானவர்களே, அந்த வாழ்க்கையில பல விக்கிரங்கள் இருக்கலாம். பணம், உலகம், அதாவது தேவனுக்கு வேண்டிய இடத்தில் என்றைக்கு உலகம் வருகிறதோ, தேவர் இருக்க வேண்டிய இடத்தில் என்றைக்கு ஆட்கொள்ளுகிறதோ அதற்கு பெயர் விக்கிரகம். அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில, அதாவது அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நிறுத்தாமலும், இரண்டாவது நமஸ்கரிக்காமலும். இன்றைக்கு அநேகர் வேலைதான் தெய்வம், உலகம்தான் தெய்வம், உறவுகள் தான் தெய்வம், பிள்ளைகள் தான் தெய்வம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அது எது இருந்தாலும் ஆண்டு சொல்லுகிறார் அது ஒரு விக்கிரகம். இந்த நாளில நம்பர் 1, repent from your idols. அதாவது நான் சொல்லுகிற எழுத்தின்படியான விக்கிரகம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில சில விக்கிரங்கள் இருக்கிறது. உலகம், பணம், படிப்பு. சில பேரை பாருங்க, எந்த நேரம் பார்த்தாலும் வேலை, எந்த நேரம் பார்த்தாலும் தொழில், எந்த நேரம் பார்த்தாலும் உலகம், எந்த நேரம் பார்த்தாலும் இந்த நட்பு வளையங்கள். இப்ப பார்த்தா நண்பர்கள். சில பேருக்கு ஏதோ ஒன்று, ஒரு மொபைலா இருக்கலாம், 24 மணி நேரம் அதிலே ஒரு கிரிக்கெட். தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் எது இருந்தாலும் அது விக்கிரகம். மறந்து போக வேண்டாம். அவர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் செய்தால், லேவியராகமம் 26:3 அதே வார்த்தைக்கு திரும்ப சொல்லுகிறார், என் கட்டளைகளுக்கு நடந்து கை கொண்டு நடந்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். அடுத்த வார்த்தை பலன் தருவேன். அடுத்த வார்த்தை கனி தருவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, அவர் பலனையும் கனிகளையும் உனக்கென்று வைத்திருக்கிறார். இதுதான் தேவ விருப்பம், இதுதான் தேவ சித்தம், தேவ நோக்கம். ஆனா இன்றைக்கு பிரச்சனை என்ன? தேவன் வைத்திருக்கிற அந்த பலன்களை, தேவன் வைத்திருக்கிற அந்த கனிகளை, தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் உலகம், உறவு, உலகத்தின் காரியங்கள், இதற்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை திரும்ப ரெண்டு காரியங்கள் சொல்கிறார். 26:2 சொல்லுகிறார். முதலாவது விக்கிரகங்கள், இரண்டாவது வசனத்துல என் நாட்களை ஆசரித்து என் பரிசு ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களால். இன்றைக்கு பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பயம் நிறைய பேருக்கு இல்லை. இப்ப வேணா போலாம், எப்ப வேணா வரலாம். ஆராதனை முடிவுல, ஆராதனை பாதியில, ஒரு வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் ஆல்டர்னேட்டிவ் சண்டேஸ். அந்த வார்த்தை சொல்கிறது, ஓய்வு நாட்களை ஆசரித்தால். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அல்ல, கர்த்தருடைய நாளிலே. அடுத்த வார்த்தை என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பயபக்தி. இன்னைக்கு சபை குறித்த பயபக்தியே இல்லை. பாருங்களேன், சபைக்கு வரும்போது ஒரு பயபக்தியோடு வருவதில்லை. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற மாதிரி, இல்ல ஒரு கிரிக்கெட் பாக்குற மாதிரி, ஏதோ ஒரு கேளிக்கை போற மாதிரி. அந்த உடை அலங்காரம், தோற்றம், அவருடைய அந்த ஸ்டைல், தி ட்ரெஸ் எப்படி வர்றது? அநேகர் திருச்சபையில ஆண் பிள்ளைகள் கமல் போட்டு வராங்க, பெரிய பெரிய முடிய வளர்த்துட்டு வராங்க. வாசிக்கிறவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஊடகத்தில் பார்க்கிறோமே, அவர் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் சொல்ல வந்த வசனம், அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பயபக்தி. அதற்கு 1000 விளக்கங்கள் தரலாம். இது எனக்கு திருப்பம், அது என் தொழில், அப்படி 1000 காரியங்கள் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பயபக்தி இல்லை என்றால் கவனியங்கள், வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லை, மழை இல்லை, அங்கே பலன் இல்லை, அங்கே கனிகள் இல்லை. முதலாவது விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்புவது. இரண்டாவது தேவனுடைய ஆலயத்தை கனம் பண்ணுவது. மூன்றாவது, அந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது. 4ஆம் வசனத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். என் அன்பு தேவ பிள்ளையே,
விக் என்று சொல்லும் போது கொடுக்கப்பட்ட டெபினிஷன் குட் ஃபார் நத்திங், எதற்கும் அது பயன்படுவதில்லை. இரண்டாவது வெயின், மூன்றாவது வேனிட்டி, நாலாவது நோ வேல்யூ. அன்பானவர்களே, இதான் விக்கிரகம் என்ற வார்த்தைக்கு, விக்கிரகம் என்பது சிலைகள் மட்டுமல்ல, குட் ஃபார் நத்திங், அது எதற்குமே பயன்படுவதில்லை, எதற்குமே பயன்படுவதில்லை. இரண்டாவது மாயை, மூன்றாவது நோ வேல்யூ, அதுக்கு மதிப்பு இல்லை. திங்ஸ் ஆஃப் நாட், அதற்கு ஒன்றுமே இல்லை. என கவனித்துக்களை அன்புதேவ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு இன்றைக்கு நேரம் செலவு பண்ணுகிறோம், மதிப்பில்லாத ஒன்றுக்கு அதிகமாக மதிக்கிறோம். கவனியங்கள், குட் ஃபார் நத்திங், அது பயன் தருவதே இல்லை. நீங்கள் பார்க்கிற எந்த காரியமும், தொலைக்காட்சியா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், இந்த நாடகங்களா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், குட் ஃபார் நத்திங். அதுல எந்த நன்மைகளும் இல்லை, அதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். வேதத்தை கற்றுக் கொடுக்காத ஒன்றை உலகம் கற்றுக் கொடுக்காது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, இட் இஸ் a no value. அதை நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். அதுல மதிப்பு இல்லை, குட் ஃபார் நத்திங், அதுல ஒன்றுமே இல்லை. ஆனா ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு இன்றைக்கு மக்கள் தங்கள் நேரங்களையும் தங்கள் பணத்தையும், பாருங்களேன், ஒரு கிரிக்கெட் அதிகாலை எழுந்து நின்று அங்கே கியூல நின்று 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அதாவது குட் ஃபார் நத்திங், அது ஒன்றுமே இல்லை. காண்கிறனாலே கண் திருப்தி ஆவதில்லை. உடனடிகள் பல விளக்கங்களை உங்கள் உள்மனம் சொல்லும். ஆனால் கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள், இஸ் இட் வேல்யூ? அதுல ஏதாவது நன்மை இருக்கிறதா, ஏதாவது பயன் இருக்கிறதா, அதுல ஏதாவது தேவன் மகிமைப்படுவாரா? இஸ் இட் எனி வேல்யூ? இஸ் இட் எனி குட் திங்? அது நன்மை இருக்கிறதா, இல்லாவிட்டால் அதில் பயன் இருக்கிறதா? சார், யோசித்து பார்க்க அன்பாக கேட்கிறேன். தேவன் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில் மழையை உண்டு பண்ணுவேன், ஆவிக்குரிய மழையை, எழுத்தின் மழையை நான் உண்டு பண்ணுவேன். அடுத்த வார்த்தை, இரண்டாவது குறிப்பு ரெவரன்ஸ், மூன்றாவது குறிப்பு ரிட்டர்ன், நான்காவது குறிப்பு ரெஸ்ட் இன் ஃபெய்த். வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ரிமெம்பர் தி லார்ட் ஸ்டே. கர்த்தருடைய நாளை நினைவு கூறுங்கள், கர்த்தருடைய வார்த்தை நினைவு கூறுங்கள். தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது காரணம் என்னவென்றால் பல காரணங்கள். நம்பர் 1 மணி, நம்பர் 2 மெட்டீரியலிசம், நம்பர் 3 மேன், தமிழில் சொல்லுகிறேன் பணம். இரண்டாவது அதிகமான உலக பிரகாரமான விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள். மூன்றாவது மனிதர்கள். முதலாவது குறிப்பு சொல்லுகிறேன் மணி. கவனியுங்கள், நோவா பேழையை கட்டினார், அவருக்கு பணம் தேவைப்பட்டதா என்று தெரியவில்லை. பணமே இல்லாமல் நோவா பேழையை கட்டினார். கவனிகள், பவுலும் சீலாவும் ஊழியம் செய்தார்கள், பணம் பிறந்ததா என்று தெரியவில்லை. எனவேதான் அப்போஸ்தலர் சொன்னார்கள், வெள்ளியும் பொண்ணும் இடத்தில் இல்லை. இன்றைக்கு நாம் பணத்தை பிரதானமாய் பேசுகிறோம். பணம் தேவை, பணம் தேவை, பணம் தேவை. ஆனால் பணமே பிரதானம் அல்ல. டோன்ட் ரன் ஆஃப்டர் மணி. நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவைகள், அதாவது தேவைகளுக்கு பின்னாலே ஓடினால் தேவனுக்கு பின்னால் இன்றைக்கு ஓடுவது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதாவது வாண்ட் வென்ட் ஆஃப்டர் வாண்ட், வாண்ட் வென்ட் ஆஃப்டர் வாண்ட். இன்னைக்குமே தேவை தேவைக்கு பின்னாலே ஓடுகிறது. தேவன் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, பணம் மகிழ்ச்சியை தராது, பணம் ஆரோக்கியத்தை தராது, பணம் மகிழ்ச்சியான குடும்பத்தை தராது. கவனிங்கள், you cannot buy happiness, you cannot buy health, you cannot buy a home. அதாவது நான் சொல்லுகிறேன், அந்த வீடு அல்ல, குடும்பம். ஹவுஸ் என்பது வேறு, ஹோம் என்பது வேறு. ஹோம் என்பது ஒரு குடும்பம், ஹவுஸ் என்பது கட்டிடத்துல, அதாவது எழுத்தின்படியான வீடு என்பதற்கு ஹவுஸ். ஹோம் என்பது ஒரு கணவன் மனைவி பிள்ளை. ஹோம் ஸ்வீட் ஹோம். யாருமே ஹோம் ஸ்வீட் ஹவுஸ் சொல்றது இல்லை, ஹோம் ஸ்வீட் ஹோம். என் அன்பு பிள்ளையை திரையில் பாருங்கள், யூ கேனாட் பை ஹாப்பினஸ், யூ கேனாட் பை ஹெல்த், யூ கேனாட் பை எ ஹோம். இதெல்லாம் பணத்தால் வருவதில்லை. அந்த வாசி சொல்லுகிறது, அது ஒரு தீமைக்கு வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொள்ளுகிறார்கள். அந்த பணம் என்ற வார்த்தையை மட்டும் திரையில் பாருங்கள். பணம் அது என்னவெல்லாம் செய்கிறது, தீமைக்கு வேறா இருக்கிறது. ஒத்துக்கொள்ள முடியாது. அடிப்படை தேவைதான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு, படிப்புக்கு, மருத்துவத்திற்கு, குடும்பத்திற்கு, வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அது தீமைக்கு வேற மாறிவிடக் கூடாது. இரண்டாவது வார்த்தை, அது உங்கள் விசுவாசத்தை விட்டு வழிவிட போகக்கூடாது. இரண்டு பிள்ளையை சரி யோசித்து பாருங்கள். இந்த பணம் உங்கள் தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதா,
இல்லை விசுவாசத்தை விட்டு வழி போக பண்ணுகிறதா? மூன்றாவது குறிப்பு வேதனைகள். இதெல்லாம் பணம் செய்யணும், பணம் பத்தும் செய்வாங்களே, அது செய்யற ஒண்ணுதான் இது, வேதனைகள். மூன்றாவது உங்களையே உருவ குத்தும். அன்பு பிள்ளைய யோசித்து பாருங்க. இது அதாவது பணத்தை குறித்த உலகத்து மதிப்பீடு வேறு. பணம் தேவை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. ஆனால் அந்த பொருள் உங்களை தேவனிடத்துல கொண்டு சேர்க்கிறதா, தேவனிடத்தை விட்டு பிரித்து விடுகிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். தீமைக்கு வேறா இருக்கிறதா, அல்லாவிட்டால் விசுவாசத்தை விட்டு வழி போக பண்ணுகிறதா, வேதனைகளை தருகிறதா, உங்களையே உருவ குத்துகிறதா? சற்று யோசித்து பார்க்க அன்பாய் கேட்கிறேன். இரண்டாவது உலக பிரகாரமான காரியங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32 எல்லாரும் தெரிந்த வசனம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த 32ஆம் வசனத்தை நீங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 32 மத்தேயு 6:32 அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவ ராஜ்யத்தையும் தேவ நீதியும் தேடுங்கள். 33ஆம் வசனம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்கு கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அது பாடு போதும். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இதான் தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அதாவது தேவனை விட்டு உங்களை பிரிப்பது எது? மணி, மெட்டீரியல். இரண்டாவது, சில நேரங்களில் மனிதர்கள் கூட தேவனிடமே பிரித்து விடுகிறார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 60:11, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று கவனிக்க வேண்டும். அடிக்கடி நாம் மனிதர்களையே தேடி போகிறோம். அவர் செய்வார், இவர் செய்வார், இவர் பார்த்துக் கொள்வார். வேதம் சொல்லுகிறது, the vain is the help of a man. மனிதனுடைய உதவிகள் விருதா. இந்த முதல் குறிப்பு அன்பு பிள்ளைகளே கவனியுங்கள். ரிமெம்பர் த லார்ட். நம்பர் 2, ரிமெம்பர் த லார்ட்ஸ் டே. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பாவுடைய ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 58:13. அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் காலை விலக்கி உன் வழிபடி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் நீ சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால், வேதம் சொல்லுகிறது, நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்தஇடங்களிலே உன்னை ஏற பண்ணுவேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பேன். இது எல்லா ஊழியரும் சொல்லுகிறார்கள், திருச்சபையில சொல்லப்படுகிறது. ஆனால் அதை யாரையே கனம் பண்ற மாதிரி தெரியல. நோபடி வேல்யூ தட். திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை மகிமையாக எண்ணுவாயானால். கர்த்தருடைய நாள் மகிமையானது, கர்த்தருடைய ஆராதனை மகிமையானது, கர்த்தருடைய ஊழியன் மகிமையானவன். அதை மகிமையா எண்ணுவாயானால் சொல்லுகிறது, மகிழ்ச்சியா இருப்பாய். உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏற பண்ணுவார். யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பார். இது அன்புடைய பிள்ளையே, இதைத்தான் திரும்ப திரும்ப ஆண்டுடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டு திரும்ப திரும்ப சொல்லுகிறது. யாத்திராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஏற்கனவே படித்த வார்த்தை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அல்ல, புதிய ஏற்பாட்டு பிரமாணம் கூட. கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சபையை வேதம் சொல்லுகிறது, தேவன் ஏற்ற காலத்தில் மழையை உண்டு பண்ண வேண்டுமானால், நம்பர் 1, ரிமெம்பர் காட்ஸ் வேர்ட். நம்பர் 2, ரிமெம்பர் காட்ஸ் டே, லார்ட்ஸ் டே. கர்த்தருடைய அந்த நாளை நினைவு கூறுங்கள். மூன்றாவது, அன்பான தேவ பிள்ளையே, ரெவரன்ஸ் டு சாங்சுரி. தேவனுடைய அந்த வீட்டை கனம் பண்ணுங்கள். ரெவரன்ஸ். இன்னைக்கு அநேகர் அந்த வீட்டு கனம் பண்றது இல்லை. பரிசுத்த ஸ்தலத்தை கனம் பண்ணு, பரிசுத்த நாளை கனம் பண்ணு, பரிசுத்த அந்த ஊழியனை கனம் பண்ணு. அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக காரியங்கள், திரும்ப சொல்லுகிறேன், ஒரு தாழ்மை இல்லை. அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு அழுத்தங்களுக்கும்
உங்கள் போராட்டங்களுக்கும் உடைய ஏளனங்களுக்கும் உடைய எல்லா விதமான சோர்வுகளுக்கும் ஒரே ஒரே நிவாரணம் கர்த்தர். திரும்ப சொல்லுகிறேன், ஆராதனை மட்டுமே உடைய வாழ்க்கையை உங்களை மாற்றும். எனவேதான் ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது, அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் கர்த்தரை அவர் ஆராதித்தார். 22:5 இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 22:5 அந்த வாசலுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி, இதோ நீங்கள் காத்திருங்கள், நானும் என் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துல வருவோம். சுத்தி பாருங்கள், தொழுகை குறித்து அன்றைக்கு ஆபிரகாம் எந்த அளவுக்கு அதை முதன்மைப்படுத்தினார். பலி செலுத்த போகிறார், தன் பிள்ளை மறிக்க போகிறது, எல்லாம் தெரியும். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் தொழுது கொண்டு வருவோம். என்னை கேட்டுக்கொண்டு கம்பதிய பிள்ளையே, தேவன் சொல்லுகிறார் அந்த வார்த்தை, worship the Lord, honor the Lord, reverence to the Lord, reverence to the sanctuary, reverence to the church. மூன்றாவது, return your first love. Return your first love. ஆண்டு சொல்லுகிறார், உங்களுடைய ஆதி அன்புக்கு திரும்பு. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய ஆதி அன்புக்கு திரும்பு. உபாகமம் 11:13. கீழ்ப்படிந்தால், செவி கொடுத்தால், தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கினால், வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்த 2 நாளில் ஆண்டு சொல்லுகிறார், உன் ஆதி அன்பை விட்டு நீ விலகினாய், ஆதி அன்புக்கு திரும்புவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நம்பர் 1, remember God's way. Number 2, remember the Lord's day. மூன்றாவது, remember the sanctuary. நாலாவது, return to the first love. உங்கள் ஆதி அன்புக்கு திரும்புங்கள். ஒரு காலத்துல ஆலயத்தை கனம் பண்ணீங்க, ஊழியத்தை கனம் பண்ணீங்க, ஆண்டவரை கனம் பண்ணீங்க, இன்னைக்கு எல்லாமே போய்விட்டது. கடைசியாக வேதம் சொல்லுகிறது, ரெஸ்ட் இன் ஃபெய்த். அவர் கொடுக்கிற அந்த நம்பிக்கையில, அவர் கொடுக்கிற வாழ்க்கையில இளைப்பாற முடியும். எரேமியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எரேமியா 14:22. புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்கு மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்களும் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நீரல்லவோ அது எங்களுக்காய் காத்து செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவர்கள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணியிருக்கிறீர். இந்த வார்த்தை பலமுறை நீங்கள் படித்திருக்கலாம். You cannot produce rain, you cannot produce a blessing, you cannot produce a health, you cannot produce a home. இது உங்களால முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அந்த வார்த்தை, வீணான தேவர்களுக்கு மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ என்று கவனிக்க வேண்டும். இன்னைக்கு வானிலை ஆராய்ச்சியை விட தேவன் தான் முக்கியம். அவர் சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரல்லவோ இது செய்கிறவர். என்னை கேட்டுக்கொண்டு கண்புதே பிள்ளையே, அவர் அல்லவோ செய்கிறவர். அவர் என்ன செய்கிறார்? அன்பானவர்களே, இவைகள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறார். நான் சொன்னது போல தானியம், அன்பாரை, திராட்சை ரசம், மழை, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். திரும்ப சொல்லுகிறேன், remember the day of the Lord, reverence the day of the Lord, return your first love. நான்காவது, rest in faith. அவர் சொல்லுகிறார் 14:22 தேவன் மேலே நீ சார்ந்திரு. இந்த வார்த்தை சொல்லுவது, இவைகள் எல்லாம் அவரே உண்டு பண்ணுகிறவர். வாழ்வை, நிம்மதியை, வசதியை, மேன்மையை, உயர்வை அவரே உண்டு பண்ணுகிறவர். உனக்கென்று எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற கர்த்தரிடத்துல திரும்புங்கள். அன்பானவர்களே, இன் காட், மழையை உண்டு பண்ண அவரால் முடியும். சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா? அவர் தானியத்தை கொடுக்கிறவர், ரசத்தை கொடுக்கிறவர், திராட்சை ரசத்தை எண்ணெயை கொடுக்கிறவர், அடிப்படை தேவைகளை சந்திக்கிறவர், மகிழ்ச்சியை தருகிறவர், வல்லமை தருகிறவர். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம், remember the Lord's day, return, திரும்புங்கள், rest in God. அவரிடத்தை இளைப்பாருங்கள். அவரை உங்களை இளைப்பாற பண்ணுகிற கர்த்தர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தரும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இளைப்பாறுதலை நிச்சயம் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு அதை அறிவிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
தேவரே, எங்கள் வாழ்க்கையில ஒரு மழையை பெய்ய பண்ணுங்க. ஆவிக்குரிய மழையும் இயற்கையான மழையும் எங்களுடைய குடும்பங்களில் தேசத்துல பெய்ய பண்ணுங்க. வறட்சிகள் மாறட்டும், நீர்நிலைகள் நிரம்பட்டும் ஐயா. இயேசுவே, இந்த தேசத்துல சொன்னது போல் மழையை வர்ஷிக்கப்பட நீர் அல்லவா. மனிதர்களால முடியாது, விஞ்ஞானத்தால முடியாது, அரசியல்வாதிகளால் முடியாது, உங்களால மட்டுமே முடியும். இரக்கம் செய்யுங்க. நீ சொன்னது போல ஆண்டவரே, ரிட்டர்ன் டு தி லார்ட், உம்மிடத்துல திரும்ப, ரிமெம்பர் தி டே ஆஃப் தி லார்ட், கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சியா என்ன ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க இரக்கம் செய்யும். ஆண்டவரே, இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. ஆமாண்டவரே, இந்த மணி, மெட்டீரியலிசம், மேன், இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மட்டும் எல்லாவற்றையும் பண்ண முடியும். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துல பெரிய மழையை பெய்ய பண்ணுங்க. தேசத்துல ஒரு பெரிய ஆவிக்குரிய மழையை பெய்ய பண்ணுங்க. இந்தியாவின் தெருக்களில் இயேசுவை நாம் முழங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரே தெய்வம் என்று உலகம் ஜனங்கள் அறிக்கை பண்ண தேவனை இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுக்கிற கர்த்தர் அப்படியே கொடுத்து உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தும். உடைய நாம மகிமைப்படுவதாக. உமக்கு கீழ்ப்படிய, வார்த்தை கீழ்ப்படிய, உடைய ஆலயத்திற்கு கீழ்ப்படிய, உடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய தேவர்கள் இறக்க செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, இது ஒருவரை எல்லாவற்றையும் செய்கிறவர். அற்புதங்களை செய்யும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044431833330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.